அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு நேரலை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் 3 வருடங்களாக சுகாதார தொண்டர்கள் 170 பேருக்கு எந்தவித படி கொடுப்பனவுகளும் இல்லாமல், அதாவது சம்பளங்கள் இல்லாமல் 3 வருடங்களாக அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுகின்றார்கள். தங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வரும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். உண்மையில் இந்த பணியாற்றுகிறவர்கள் மிக மிக மோசமான வறுமை கோட்டுக்குட்பட்டவர்கள். அன்றாட உணவுக்கே மிகவும் கஷ்டப்படுகின்ற குடும்பங்களின் பின்னணியில் வந்தவர்கள் தான் இந்த சுகாதார தொண்டர்களாக பணியாற்றுகின்றார்கள். இவர்கள் இன்றோ ஒரு நாள் தங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பணியை அவர்கள் அந்த மருத்துவமனையில் செய்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற பணி மிக கடினமான பணி. அந்த பணியை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு காரணம் இன்றோ ஒரு நாள் தங்களுக்கு நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்று சொல்லி, இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பல சர்ச்சைகள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அவர்களிடம் கையொப்பங்கள் வாங்கியதாக நிரந்தர நியமனத்துக்கான போராட்டங்களோ அல்லது அது சம்பந்தமான நடவடிக்கைகளோ அவர்கள் எடுக்க முடியாதவாறு அவர்களிடம் கையொப்பங்களை வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இடம்பெற்றதன் பின்னணியில் அந்த சுகாதார தொண்டர்களால் கோரப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய அர்ச்சுனா ராமநாதனுக்கு விண்ணப்பங்களை செலுத்தியதன் பிரகாரம் அந்த ஆதாரங்களோட சட்டத்திறனி கௌசல்யாவுடன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார். அங்கு அவர் போய் சாதாரணமாக தகவல்களை கேட்டிருக்கின்றார். அந்த சுகாதார தொண்டர்கள் சம்பந்தமாகவும் அவர்களுக்கு ஏன் படி கொடுப்பனவு வழங்கவில்லை என்று சொல்லியும், அவர்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று சொல்லியும் அவர் இதுபோன்ற பல கேள்விகளை அவர் கேட்டிருக்கின்றார். இதனால் அந்த மருத்துவமனை பணிப்பாளர் அவருக்கு தகவல் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கின்றார். இலங்கையினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்றிருக்கின்றார். இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கான அதிகாரங்கள், அவருக்குரிய பணிகள், அவர் இவ்வாறான கடமைகளை செய்யலாம் என்றெல்லாம் யாப்புகள் இருக்கின்றது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார். அங்கு அர்ச்சுனா ராமநாதனுடைய உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றது. அவருடைய அடிப்படை உரிமை மீறும் அளவுக்கு அங்கு பணிப்பாளரால் அவருக்கு சில கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது தகவல் தர முடியாது என்று சொல்லி கூறியிருக்கின்றார். இது இந்த அளவுக்கு நியாயப்பாடாக இருக்கும் என்பது ஒரு கேலிக்குரிய விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறதாக கூறுகின்றார். இது சம்பந்தமாக மருத்துவமனை பணிப்பாளர் தனக்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடியவாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நடந்து கொண்டதாக போலீஸில் முறைப்பாடு ஒன்று செய்ததாக சற்று முன்னர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது சம்பந்தமான காணொளிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொளிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பேன் அல்லது எமது காணொளியை நீண்ட காலமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய காணொளியை ஷேர் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொளிகளை உடனுக்குடன் பெறக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் காணொளிக்குள் பயணிப்போம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கு சென்ற போது அவர் மிக பதட்டமடைந்ததாகவும், அவர் சில அரசியல்வாதிகள் தன்னுடைய கையாட்கள் என்று சொல்லியும் தனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை மிரட்டி இருக்கிறதாகவும் அங்கிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இலங்கை அரசியலில் பெரியொரு நெருக்கடிகளையும் பெரியொரு வாத பிரதிவாதங்களையும் பெரியொரு பிரச்சனைகளையும் எதிர்காலத்தில் ஏற்படுத்தலாம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதை சும்மா விட மாட்டார். அவர் இதை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்வார். அப்போது மிக மோசமான நெருக்கடிகளுக்குள்ள சம்பந்தப்பட்டவர்கள் வரக்கூடிய சூழல்கள் எதிர்காலத்தில் நிலவ வாய்ப்பிருப்பதாக பலராலும் ஆர்வம் கூறப்படுகின்றது. போதனா வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர் தனக்கு உயிராபத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதோட செக்ரட்டரியாக இருக்கிற லோயரோட போய் உயிராபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லி முறைப்பாடு என்று சொல்லியிருக்கிறார். ஸோ
அது ஒரு நகைப்புக்குரிய விடயம். ஸோ அது சம்பந்தமாக கட்டாயம் எனக்கு சொல்லணும். உங்களுக்கு நான் சொல்லணும், நான் என்னுடைய காரில் நான் வந்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நான் வந்து உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆயுதங்களுடன் போய் இதனுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக. ஸோ அது ஒரு நகைப்புக்குரிய விடயம். ஒரு வைத்தியாட்சியராக இருந்து கொண்டு கான்ஸ்டிடியூஷன் என்றால் என்னென்னு தெரியாது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்றால் என்னென்னு தெரியாது, அவருடைய யாரை ரீப்ரசன்ட் பண்ணுறார் ஒன்றும் தெரியாது, ஒரு செக்ரட்டரியோட போய் நான் உயிராபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கத்தியால் குத்துறதுக்கு ரெடியாக இருந்து நின்ற மாதிரி தான் வழக்குகளை கொடுத்துருக்கிறார். ஸோ அது நகைப்புக்குரியதாக இருக்குது. நான் இப்போ ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்களா. இப்போ இங்கே ஸ்ரீலங்கன் டைம் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் டைம் வந்து 10:25. ஸோ டெஸ்ட் எடுத்துட்டு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ ஸ்டாப் மை காரை ஸ்டாப் பண்ணிட்டு அதில் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நான் இந்த லைவ் போடணும் உங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு நகைப்புக்குரிய ஒரு கம்ப்ளைனை கொடுத்துருக்கிறார். அது 13ஆம் டிசிசி மீட்டிங்லேயே இருக்கட்டும், அல்லது வந்து அதுக்கு பிறகு பாராளுமன்றத்திலே இருக்கட்டும், நாங்கள் அவர் சம்பந்தமான விஷயங்களை வந்து பொது வழிக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இருந்து மற்றது அவருடைய சம்பந்தப்பட்ட அமைச்சரோட கதைச்சு அது என்ன கவலைன்னு சொன்னால், அவருக்கு சிங்களம் தெரியாதோ அல்லது தெரிந்து கொண்டு அவ்வாறு சொன்னார் எனக்கு தெரியவில்லை. அவர் சொன்ன விஷயம் என்னென்றால், அப்பே මන්දිරතුමා අවුදෙන පෙර මේ අපේ මන්දිරතුමා මගේ රයිට් හෑන්ඩ් තමයි මම එයාට කියන්නම් ඔයාලට ඕන එකක් කරගන්න என்று சொல்லி அவர் சிங்களத்தில் சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து ஒரு சரியான நகைப்புக்குரிய விடயமாக இருந்தது. ஒரு தேசிய அரசாங்கத்தின் ஒரு மதிப்புக்குரிய அமைச்சர் ஒருவர் வந்து இந்த ரைட் ஹேண்ட் தான் என்று சொல்வது என்றால் ஒரு நகைப்புக்குரிய விடயமாகவும், மற்ற அந்த அரசாங்கம் வந்து தேர்வு செய்யப்பட்டது வந்து இது ஒரு அரசியல் பாதையில் எனக்கு அந்த சந்திரசேகரனோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை விட என்பிபி அமைச்சர்களோட எனக்கு அமைச்சர்களாக இருக்கட்டும், மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கட்டும், அதோட நல்ல இது வந்து இருக்கு. பட் அதோட பேரில் பாலிச்சு தப்பெல்லாம் வந்து ஜோதிச்சார் என்னவோ தெரியல. பிறகுதான் நான் போய் பார்த்தேன்னா அவருடைய போஸ்ட்லையும் ஒன்று போட்டிருக்கு, அமைச்சர் வந்திருக்கிறார் சார், தானும் மலையகத்தை சேர்ந்தவன், அமைச்சரும் மலையகத்தை சேர்ந்தவன்றபடியால் என்று சொன்னார். தெரியல. நான் அவருடைய அதை தமிழில் இங்கே கேட்டால் நீங்கள் தமிழில் சொல்லுங்க, இங்கிலீஷ் தெரியாது, சிங்களம் தெரியாது, தமிழில் சொல்லுங்க சொல்லி தமிழ்லையும் ஏன்னா அபியோவாகி மந்திரியில் බලතියෙනවා, මන්ත්‍රියන් சொல்லලා මිනිස්ටර්ස්ලා බලලා තියෙනවා, අමතිලා අමතිය ඒ සිංහල தெரியாது. மினிஸ்டர் நான் பார்த்துருக்கேன் மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டு தான் போகிறார் மினிஸ்டர். நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றுதான் அவருடைய நந்தி மைந்தன் சத்தியமூர்த்தி இருவருடைய ஒரு மலையை சொல்லி நான் பிரேசவாதம் கதைக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ அமைச்சர் நானும் ஒரு ஊர் நாங்கள் வந்து மலையை சேர்ந்தனால இப்போ உங்களால் ஒன்றும் செய்யலாது என்றால், இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து இது வரைக்கும் 3 எம்பி மேரிக்கும் போட்டு மக்கள் முட்டாளாக இருக்கும், அல்லது 6 லட்சம் யாழ்ப்பாண மக்களும் முட்டாளாக இருக்கும். இப்போ மட்டக்களப்பில் இருந்து எனக்கு அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. டாக்டர் மட்டக்களப்பு வாங்கும், மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனையில கதைங்கன்னு சொல்லி அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எழுத்து மூலம் மாத்திர சொல்லி நாங்கள் மட்டக்களப்பு இல்லை இலங்கையில் எங்கே இருந்தாலும் வருவோம்னு தான் சொல்லியிருக்கேன். இலங்கையில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது அரசாங்கம் தந்த காரம் இல்லை. அந்த ஏனென்றால் நான் வரைக்குள்ளதான் பார்த்தேன் ஏஜிஏடு, எந்த ஏஜிஏ நான் சொல்லி ஜிஏடு ஜிஏடு பஜிரோ நிற்குது. ஸோ டிரைவர்ஸோட ஒரு அரசாங்க அதிபர் வந்து எப்படி இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சொந்த காரில் என்னுடைய சொந்த காசில் அடித்த பெட்ரோலில் மை கார் மை பெட்ரோல் மை கார் மை
பெட்ரோல். என்ன கவலை என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கலக்கம் பாராளுமன்ற கலக்கம் அது ஒரு கேலிக்கூத்தா போய் கொண்டு போக்கு. சாதாரண ஒரு வைத்தியர் வந்து பிக்கப் எல்லாம் ஓடி போவோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கலக்கம் அதோட அரசாங்க அதிபருடைய கார் வந்து காப் பண்ணப்பட்டிருக்கு ஒரு பெரிய ஹோட்டல் முன்னால. நான் பார்ப்போம். எனக்கு அதை விட கவலை இருந்தால் சந்திரசேகர் இந்த நிலவை தான் நீங்க தான் செய்தார் என்று சொன்னதுதான் நகைப்புக்குரிய விடயம். இது சம்பந்தமா அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கு நான் சொல்லுவேன். பாராளுமன்ற உறுப்பினர், நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அந்த அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பேரை பாதிப்பது நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். வைத்திய சத்தியமூர்த்தி வந்து சரியா பதட்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு இது வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான்.